ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாருங்க. அவருடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல புலவர்கள் யாராவது வந்தாங்கன்னா, அவர கூட்டு தன்னை பாராட்டி, புகழ்ந்து பாடச் சொல்லுவாரு. பாடச் சொல்லிட்டு, ரசிச்சு கேட்டுட்டு, கடைசியில அவங்கள வந்து ஏதாவது திட்டி பரிசு குடுக்காம அனுப்பி விட்டுருவாருங்க. ஏன்னா, இப்ப புகழ்ந்து பாடச் சொல்லிட்டு, அத ரசிச்சு கேட்பாரு. பாடி முடிச்சோனே திட்டி, அவங்கள இகழ்ந்து இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. இதான் அவருடைய பழக்கமே. ஒரு தாட்டி ஒரு புலவர் வந்தாரு. புலவர் வந்து பாட்டெல்லாம் பாடுனாரு. அவர் பயங்கரமா பாராட்டி பாடுனாரு. அதையெல்லாம் கேட்டாரு. புலவர் வந்து கருப்பா இருப்பாரு. கருகருன்னு. உடனே அந்த பணக்காரரு எல்லாத்தையும் ரசிச்சு கேட்டாரு. மிகச் சிறப்பா பாடுனாருங்க. பாடி முடிச்சோனே, உடனே அவர இன்சல்ட் பண்ணி தொரத்துறதுக்கு ஐடியா பண்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, இந்த பணக்காரர் புலவர பார்த்து, "உங்கள பார்த்தா அண்டங்காக்க மாரி இருக்குது." அண்டங்காக்கைன்னா, காக்கா கருப்பா இருக்கும். அத விட ரொம்ப கருப்பா இருக்கிறது அண்டங்காக்கைங்க. அப்ப அண்டங்காக்கைன்னு யாருக்காவது சொன்னோம்னா கோவம் வந்துரும். ஏன்னா, அப்படியா கருப்பா இருக்கிறது சண்டைக்கு வந்துருவாங்க. அப்ப அப்படி சொன்னா புலவர் வந்து சண்டைக்கு வந்து ஓடிருவாரு. நம்ம பரிசு தராம விட்டுறலாம். அப்படிங்கிறது அவருடைய பணக்காரருடைய எண்ணம். இத கேட்டோனே புலவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சிரிச்சாரு. ஆஹா! இந்த மாரி நீங்க என்னை பாராட்டுறீங்களே! அப்படின்னு சொல்லி சரி பரிசு குடுங்க அப்படின்னாரு. உடனே பணக்காரருக்கு ஆச்சரியமா போச்சு. என்னங்க உங்கள நான் அண்டங்காக்கைன்னு சொல்றேன். நீங்க வந்து கொஞ்சம் கூட கோவப்படாம இருக்கிறீங்களே! அப்படின்னு கேட்டோனே, புலவர் சொல்றாரு, ஐயா அண்டங்காக்கை அப்படின்னா, அண்டம்னா உலகம். காக்கை அப்படின்னா அந்த உலகத்த காக்கிறதுங்க. அப்ப அந்த உலகத்தையே காக்கக்கூடியவர் யாரு? இறைவன். அப்ப அந்த இறைவன்னு நீங்க என்னை சொல்றப்ப நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? அப்படின்னு சொன்னாரு பாருங்க. இத கேட்டோனே அந்த பணக்காரரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஐயோ! இவ்வளோ பெரிய அறிவாளிய நம்ம இன்சல்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு பொன்னும், பொருளும் குடுத்து அனுப்பி வச்சார். அன்னையிலருந்து அவர் திருந்திட்டார். இதத்தான் வள்ளுவர் சொல்றாருங்க. "உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து." ஒருவருடைய உருவத்தை பார்த்து நாம அவர எடை போடக்கூடாது. ஏன்னா, ஒரு பெரிய தேர் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த பெரிய தேர் வந்து நகர்ந்து செல்ல வேண்டும் என்றால், அந்த சக்கரத்தில போட்டிருப்பாங்க. கடையாணி அப்படி சொல்லுவாங்க. அத அச்சாணின்னு சொல்றாங்க. அது சின்னதா தான் இருக்கும். அந்த கடையாணிய கழட்டிட்டீங்கன்னா, சக்கரம் கழண்டு விழுந்து தேர் கவுந்துரும். அப்ப அவ்வளோ பெரிய தேருக்கே ஒரு முக்கியமான பகுதி, முக்கியமான பாகம் அந்த அச்சாணி. அதனால யாரையும் அவங்க குள்ளையா இருக்கிறாங்க, நெட்டையா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, சிவப்பா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, அழகு இல்லாம இருக்காங்க அப்படின்னு யாரையுமே நம்ம இகழக்கூடாதுங்க. ஏன்னா, அழகு என்பது என்ன? அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷனே சொல்ல முடியாது. இப்ப நமக்கு அழகா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அழகா இல்லாம இருக்கலாம். நமக்கு அழகா இல்லாம இருக்கிறது இன்னொருத்தருக்கு அழகா இருக்கலாம். அழகு என்பது அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது. ஆகவே நம்ம அழகை பார்க்கக்கூடாது. அறிவைத்தான் பார்க்க வேண்டும். அதத்தான் வள்ளுவர் சொல்றாரு. "உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து."